சொதிமுத்தி அமரன்னார் அடியேறி சூழ்ந்த விதை அதனோடி போய்விடுமே. உலகில் ஒன்றாக சின்னமானாவே உலகில் ஒன்றாக இருந்தமானாவே உப்பொருளை நல்ல சொதிமுத்துமாரே நீரே
முனிவனாகப்பட்டவன் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தும் பொருட்டு சரி ஈசனுடைய கட்டளை பிரகாரம் தெற்கிசை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவன் பத்தியானவள் கும்ப முனிவரை பார்த்து கைகொட்டி சிரித்தாள். அதனால் உலகத்தில் உண்டான கங்கைகள் அத்தனை பிடித்து கமண்டலத்திற்குள்ளே அடித்து சரி புதிய மாமலை சாதனை சென்ற வந்தார். இப்படி இருக்கு. உலகமெங்கும் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் சரி சிவபெருமான் தன் மூத்தவரை கண்டாடு காண்பிக்க தத்தையை குறிப்பறிந்து விநாயகர் கடவுள் காலத்தின் வடிவத்தை கொண்டு சரி கமண்டலத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து அவனை மறப்பது பொருட்டு ஒரு பாவனை செய்தார். கமண்டலமான வேண்டது அவையால் ஓடி வரக்கூடிய தண்ணீரை 7 முறை கைகொண்டு தடுத்தார். 7 வந்தால் சமுத்திரமாகவே மாறுகிறது. அவை யாவது பாருங்கள். ஒன்று சம்பத்தி மூன்றாவது கடல் ஓர்கடல் நாலாவது கடல் தயிர் கடல் ஐந்தாவது கடலில் திருப்பார்கடல் ஆறாவதாகிய மகாவிஷ்ணு படிகொண்டிருக்கக்கூடிய கடல். சரி ஆறாவது கடல் நல்ல தண்ணீர் கடல். சரி ஏழாவது கடல் பெருங்கடல். ஆமா இவை அத்தனையும் சூழ்ந்திருக்கக்கூடிய பெருங்கடல். ஆஹா அந்த கடலுக்கு அப்பாலே ஒரு இருட்டு நாடு தோன்றுகிறது. இருட்டு நாட்டுக்கு அப்பாலே அந்த இருட்டு நாட்டுக்கு அப்பாலே அழகாக பரந்த சொர்க்க பூமி. ஆமா அதிலே கமலம் என்று சொல்லக்கூடிய திருச்சுனை. சரி பக்கத்திலே அழகான ஒரு ஆறாவது உற்சவம். ஆறாவது உற்சவத்துக்குள்ளே ஒரு மாணிக்கம் புற்று தோன்றுகிறது. மாணிக்கம் புற்றுக்குள்ளே ஆணிப்பன் என்று சொல்லக்கூடிய விசவீரியம் கொண்ட ராஜனாகவும் ஆண்டதாம். இந்த பாப்பானே அவர்கள் கர்ப்ப கலசத்தை இந்த கர்ப்ப கலசம் என்று சொன்னால் முட்டை என்பதாக கொள்வது. அந்த முட்டைகளை சரி இந்த உடனே சத்தியமாவளியில் வெளியெடுத்து பார்த்தார். என்னையா இதிலிருந்து பாப்பு குஞ்சுகளாகவே வெளிவரும். இதை மாற்றுமாயம் செய்ய வேண்டும் என்று சரி அஞ்சரண்ட மந்திரத்தை ஆதிமுனியை பிரயோகம் செய்கிறார். மந்திரத்தின் ஒடுகொண்டு உச்சாரணப்பட்ட நேரத்தில் அதிலிருந்து 7 பெண்கள் வந்து பிறந்தார்கள். நீதி நீதி என்றொருதி, நீலகண்ணி என்றொருதி, ஆதிகாளி என்றொருதி, காளாஸ்திரி என்றொருதி, நீ என்று செல்வி என்றொரு கல்வி என்றோ நீ என்று கல்வி என்றார் செல்வி என்றோ பிறந்தவனே 7 பேரும் காட்டிலே காய்கறிகளை புசித்து ஆதிபிராயமானார்கள். இந்த நேரத்தில் சரி 7 பெண்களே 3 பேர் நினைக்கிறாங்க ஏண்டியக்கா ஏடியை போல் இருந்தால் பிள்ளை மேல் ஆசை உண்டு. ஆசையுடைய பிள்ளை ஆதி சிவனல்லாது வேறு ஒராலும் கொடுக்க முடியாது. ஆதி சிவபெருமானை கோரி நோக்கிருக்கிறார்கள். அவன் சிவபெருமான் பார்த்தார். பார்வதி நினைக்கிறாய் பகவானே எதை போல் பெண்கள் அல்லவா இலக்கம் என்பது இல்லையா? அவருக்கு குழந்தைக்கு வரத்தை கொடுத்தால் தான் என்ன? பார்வதி சுவாமி ஆடவர் இல்லாமல் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா? கல்யாணம் ஆகக்கூடாத கன்னி பருவத்திலே கை குழந்தை பெற்றெடுக்கணுமா? ஆமா இந்த வரத்தை எல்லாம் எப்படி பார்வதி கொடுப்பது? என்னால் முடியாது பார்வதி. ஏற்றுமென்றால் சார்படை உசந்தமா வலையில் சக்கியமாவலி என்று ஒரு முடிவு எடுக்கிறார். அவரை கோரி நவமரிந்தால் வேண்டும் சந்ததி வாக்கியத்தை தருவார். என்னவாவது பார்வதியை வந்து சொல்லுகிறாள். பார்த்த 3 பெண்கள் நினைக்கிறார்கள் சத்தியமா இவரை கோரி நவமரிக்க வேண்டும் என்று சொல்லி தவங்கிய புரிந்திடவே தவங்கிய புரிந்திடவே சத்திய புரியலை எது சொல்வார்
7 பெண்களும் அப்படியாவே மறுபடியும் மணிமலை கோடி கௌமலத்தார்கள் மணிமத் தோன்றரான பிள்ளைகளே ஐயா என்ன காரணத்திற்காக என்னை கோடி கௌமலத்தீர்கள்? ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை. சரி, ஆமா. கல்யாணம் ஆகாமல் கைக்குழந்தையை பெற்றெடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. ஆசை சாமி. அதனாலதான் உங்களை நினைத்து கௌமம் இருக்கோம் சாமி. எனக்கு இப்ப எக்கச்சக்கமான பசி. சரி. என் வயிற்று பசியை தீர்த்தீர்களானால் உங்கள் பிள்ளை பசியை நான் தீர்க்கிறேன். என்றபோது காட்டிலே சென்று திரையரிசிகளை பறிக்க வந்தார்கள். ஆமா. கற்பின் தன்மையினால் கலமில்லாமல் அமுதுகளை படைத்தார்கள். சரிதான். வாங்கி விட்ட முனிவன் வடக்கு முகமாக வந்து ஒரு யாகம் செய்கிறார். அது 3 பரலது பிறந்தது. ஆமா. 3 பலனை எடுத்த சக்தியை அப்படி முனிவன் ஒரு பெண்ணாளர் நீல மலரை சூடினாள். ஒரு பெண்ணாளர் குமரத மலை சூடுகிறார். ஆதித்த மலரை சூடி பரலை விளங்கக்கூடிய நேரத்தில் ரிஷிகற்பம் 44 என்று சொல்லி கிடந்தவை 3 பேரும் அழகான 3 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். சரி அப்பா. ஆண் குழந்தை பிறந்தோன்னு பார்த்தாங்க. ஏடியக்கா நமக்கு ஆண் குழந்தை என்பதே பிடிக்காது. ஆமா. பிறந்து இப்ப பாத்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரெடி இது நமக்கு வேலையானது. நமக்கு வேலையான குட்டி வேண்டாம். இதோட போட்டு வடி வேண்டியதான். ஆமா. பாலை கொடுத்து பசியை அமர்த்திட்டமானால் பச்சை குழந்தைகள் எச்சித்தனத்தில் படுவோம். நம்ம கருப்பானது அழிந்து போகும். ஐயோ ஆகிறால என்று 3 பிள்ளைகளை போட்டு விட்டு அந்தரமான் போறதை வந்து பேர் கொடுத்துட்டு போயிரோண்டி. நீலன் குமரன் ஆதித்தன் என்று 3 பேரை சுட்டு விட்டு அந்தரக்க நீர் அந்தரத்தில் வளைந்தார்கள். நாட்டிலே பசியால் பிள்ளைகள் துடிதுடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பார்த்தார் சிவபெருமான் நந்தி பெருமானை வரவழைத்து, நந்தி பிள்ளையின் பசிகளை பசி அமர்த்தி வா என்று சொல்லு. நந்தி சிறவி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பசுவை வரவழைத்து அந்த பசுகளை பாலை கொடுத்தார்கள். சரி, என்னதான் இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு ஈடாகுமா? இந்த பால் தாய்ப்பாலுக்கு ஈடாக இல்லையா? ஆகையினால் என்ன செய்யணும்? மறுபடியும் சுரைக்கரையிலே சென்று பெண்களை தேடி கண்டுபிடித்து, பெண்களே ஐயா என்னதான் பிரச்சனை? பால் கொடுக்காம அங்க போய்க்கிற பிரச்சனை ஆண்வாடி கிட்ட பக்கத்துல வரக்கூடாது. ஆமா. அப்ப மூக்குல துணியை கட்டிது. பிறந்த குழந்தைகளோ ஆண் குழந்தைகள். ஆகையினால் பால் கொடுக்காம நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. எம்மா இப்ப பால் கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயா, நீங்கள் சொல்லி நாங்கள் கட்ட முடியாது. ஆனால் இருட்காலமாக இருந்தால் இந்த குழந்தை பக்கத்தில் இருப்போம். ஆமா சாமி. பகைகாலம் வந்துவிட்டால் பறந்துடுவோம் அந்தரத்தில். என்னவாது உபரகாரகம் 7 வருடங்கள் 2ஆம் போர் கடந்து சபித்தார். இருள் சூழ்ந்தது. பிள்ளை வாரி மார்போடு அடைத்தார்கள். செப்பு போன்ற கொங்கைப்பால் சுரந்த நேரம் கடவையில் காத்திருந்து கற்பிடித்து பார்த்தார்கள். 7 வருடம் பால் குடித்தா 8வது வருடம் ஒரே காலத்திலே பார்த்தா எடியக்கா எந்த தண்ணியில வாயப்படாது. உன் முகம் தெரியுது. நீ எந்த தண்ணியில இருக்குடி? பகல் காலம் ஆயிட்டு. ஆமா. பால் கொடுத்தது நடத்திட்டு பிள்ளை போட்டு வாடிவோம். அந்த பிள்ளைகளை மறுபடியும் போட்டுவிட்டு ஆமையா மறுபடியும் மறைந்து சென்றார்கள். நந்தி பெருமான் நீலன் குமரன் ஆதித்தனை அழைத்துக் கொண்டு கையாய் வந்தார். பார்த்த தேவர்களை தான் சொல்றாங்க, சண்டாள பிள்ளைகள் கருகூட விட்டாங்க, கருவடிப்பாங்க பிராரி ஒரு கூட விட்டாங்க சண்டாள பிள்ளைகளை கொண்டை கொள்ளே
இந்த குழந்தைகளை கொட்டைக்குள்ளே விடலாமா? விடவே கூடாது. வாசலை இழுத்து பூட்டு. இழுத்து அடைத்தாங்க. கண்டிருந்த ஒப்புராஜ் சொன்னாடே, தம்பி அவன் திமிர் பத்தியாடா. அதானே இந்த உடம்புல ஒரு சொட்டு உயிரம் இருக்கும் வரை தேவர்கள் அத்தனை பேர்களும் நமக்கு எதிரி. பிஞ்சி மனதில் வஞ்சகம் வைக்கிறான் சொல்றாரு. பிஞ்சி மனதில் வஞ்சகம் கொள்ளாத. என்ன இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டோம். நாங்க யாருக்கு என்ன பாவம் செய்து எங்களை பார்த்த உடனே கதவெல்லாம் இழுத்து மூடிட்டாங்களே. ஒரு ஈர கொலைக்குள்ள என்ன இருக்கு? ஆமா அப்படின்னு சொல்லி ஆமையா இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நேர முப்பட காலத்திலே வந்து வில்வம், அதாவது திருப்பிறப்பை ஊதினார். சரி வில்வமரமாக உடைத்தது. ஆமா மூன்று பாலர்களை அங்கு அமர வைத்து விட்டு சரி நந்திய பெருமான் கைலாசம் சென்றார். தேவன் கையில் போனவே தேவன் கையில் போகவே நல்ல வைரவன் மாதம் புண்ணியதனோ இதையாகிய வில்வ மரத்தின் கையாகிய வில்லை மரத்தின் கீழ் இருக்கின்ற வேலை அமியமே சக்தி மாமுனி முக்தி பெறும்படி சக்தி மாமூலி முக்தி பெறும்படி ஆண்டிலாத வேடி முன்னினார். பன்னிரண்டும் கடந்த வேளையில் இரண்டும் கடந்த கரடியில் பதிமூன்றாவது உடம் பிறந்துள்ளார். புத்தி வேண்டி புகை மோடி மோடியே வேலைக்குள்ளே ஓடி ஓடிய லோகத்தை உணர முன்னுள்ளார். சென்று மாமலையும் கடலையடையும் மாமலையும் கடல் எடையோ ஈரேழும் பதினாலும் சட்டமான புகை கடலத்தினாலே சட்டமான புகை மரத்தினால் கடல் சூரியன் மொழி கொண்டுள்ளார். நெல்லை ஈஸ்வர பாமணி பாண்டி ஈசர் காதலியை பார்த்து வாழவில்லை கொடுத்தேன் வாழவில்லை கொடுத்தேன். இப்படியாகி தாயான, அதாவது சத்தியமாவனி முக்தி பெற வேண்டும் என்று வேண்டி செய்ய ஆமா. சந்திரமாவனி பொறுக்காம உள்ளமை சாடிட்டார். தீ அணைந்தது, புகை எழும்பியது. அதனால் ஈரேழு உலகம் புகைமண்டலமாகி சூழ்ந்தது. சரி. பகவான் பார்வதியை பார்த்து சொல்கிறார், பிள்ளையை பார்வதி என்னங்க? புகையின் வெப்பத்தை தணித்து வா என்று சொல்ல ஏழு கோடி கீழாகி சொன்னாவே ஏழு ஓடியாவை சூழவே பாய்த்தீரி சுடம் சிமந்தீரே பெருபடி இயக்கும் இயலும் உணர்கிறே வெளியத்து வேலும் முழங்கிட ஓடி கொண்டை உடல் காலத்தில் நல்ல சக்தியே நோக்கினாள் நம்மை என்று நோக்கினாய் நம்மை நோக்கி நோக்கி என்று வந்தாயே கொண்டு போலே உயர்வை தருமா அது போல வேலை தரும் பூமா கொண்டு போல் வந்த வியலையாய் உடனே நீர் விட்டறிந்தாடமை உடனே நீர் விட்டறிந்தாடமை வேலையில் விட்டறிந்தாடமை வேலையில் விட்டறிந்தாடமை அன்னையாவாதி பராசக்தி உலகலாகியா விளங்கும் பார்வதி ஆமையா அப்படி நேராகி அந்த வேடி பக்கத்திலே வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலே விளக்கை கட்டால் இருளகம் என்று சொல்வார்களே. ஆமா. ஆகினால் அந்த புகையானது விலகிச் சென்றது. சரி. தாயாருடைய சரீரத்திலே வியர்வை வருகிறது. ஆமா முத்து போல் வந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது என்று சொல்லி சரிதான். அந்த வியர்வை வைத்து அப்படியே அந்த வேலியை விட்டார். என்னாச்சு அம்மன் வேலியில் ஆதாரமாகவே கீழ பால்கிணத்தாங்களே நகரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அன்னை உத்தாரமன் வந்து பிறந்தாளே. வந்து மாலை உலகெல்லாம் கொண்டவளாம். துமாரி உலகளந்தான் முழுமுழும் கொண்டவளாம் கோடியும் நிச்சயமே புகழை புகழ்ந்தவளாம். பூரத்தி
வந்தவுடனே பகவான் கேட்டார், இம்மா போகும்போது தனியாலாம் போனா? ஆமா சுவாமி. வரும்போது இத்தனை பேர்களை அழைத்தவர்களாகி இவர்கள் இல்லாதையா? சுவாமி, முகையை அமர்த்துவதற்காக நான் வேள்வி பக்கத்தில் சென்றேன். அந்த வேள்வியில் இருந்து வந்த புகையின் காரணத்தால் என் சரீரமெல்லாம் வேர்வையாக கொட்டியது. அந்த வேர்வையை வலித்து அந்த வேள்வியை போட்டி என்னாச்சு? அந்த நேரத்தில் இதோ இருக்கின்றார்கள் 3 மூவண்ட முத்தாரம்மையோடு ஏனைய தோழி பெண்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். இப்படி பிறந்த அம்மைமார்களை கைலாய மலையில் வைத்திருந்தால் ஒரு சக்திக்கு தான் இடம். ஆமா. ஆகையினால் சரி, உபரநாட்டிலே தன்னோடு தனிமையாக அமர்ந்திருக்கிறார்களே பாலர்கள், அபராதிகளுக்கு தாயாக இருக்க வேண்டும். அப்படியாகட்டும். எங்கே போல் இருந்தாலும் எண்ணளவும் குற்றமில்லை. ஆனால் வந்து ஈசன் அழைத்தான் என்ற மறுகளும் இங்கு வந்தான். ஆமா, உடனே வந்துடணும். எப்படி அந்தாரம்மன் தேவியருக்கு சரி ஆடிப்படைகள் கடங்கள் படைகள் எல்லாம் எடுத்து அவையை தாக்கி தலை மூத்த மகன் மயிலவராதனை பிறவி செய்து கொடுத்து, ஆமா, தாயாருக்கு அழகான ஒரு கொத்துமணி ரதத்தை செய்து அந்த ரதத்திலே Bye.
ராஜாபிஷேகம் நடத்துவார் ராஜாபிஷேகம் நடத்துவார் எந்த வைரவநாதன் இங்கே வாரார் அண்ணனல்லூர் மாறி இங்கே வந்தாய் நல்லூர் மாறி இங்கே வந்தார் சிறந்தவீர் வெள்ளாடு நிச்சயம் சிறந்தவீர் வெள்ளாடு நிச்சயம் மாறமாய் வீர பக்தீரனை கண்டு கண்டதே நமக்கு வாழ்த்து சொல்லியே இப்படியாக சரி ஆமாம். தேரேறி உலகளந்தால் வரக்கூடிய நேரத்திலே பார்த்தா ஒன்றாக எதை என்ன கால விஷயம் இது என்ன தாளம் கொட்டு முழக்கெல்லாம் கேக்குது. இப்படி வரக்கூடிய நேரத்திலே பார்த்தா ஒன்றாரி ஆமா. தம்பி அதோ தேரில் முத்தாரம் வருகிறார் அம்மை வருகிறார் இந்த அம்மாவை சொல்லி அடிதார்கள் சரிதான் அப்போ அம்மா எங்களை பெற்ற தாய் யாருன்னு தெரியாது தந்தை யாருன்னு எங்களுக்கு தெரியவில்லை இதோ நந்தியின் பொருட்டால் இன்னும் இந்த உலகத்தில் நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம் ஆமாம்மா நாங்க அம்மா என் தாயே என்னப்பா என்னோடு அமர்ந்து கொண்டிருந்தவுடனே அம்மை இந்த நேரத்தில் அம்மை ஆகட்டும் என்று சம்மதித்தவுடனே சொல்லுகிறான் ஒப்பராதே தம்பி ஐயா. நம்ம அம்மாவுக்கு வெயில உட்கார வைக்க முடியுமா முடியாது. அவளை மலையில நிறைய போட்டுட்டு நம்ம சொகுசு வாழ முடியுமா முடியாது. நம்ம எப்படி இருக்க முடியும் வேண்டாப்பா ஆகையினால அம்மாவுக்கு கோட்டை வைக்கணும் பெரிய கோட்டை வைரவேந்தர் என்று சொல்லக்கூடிய ஜோதிஷி வரவழைத்து அழகாக ஸ்தானம் பார்த்தார்கள் சரி. இது கண்ணீர்ந்த சாரம் ஆமா. இந்த சாரத்திலே கொண்டு வைத்தால் இந்த 88 வருடம் மட்டும், வருடம் மட்டும், வருடம் மட்டும், ஐயா, இந்த கோட்டை, இந்த கோட்டை, இந்த கோட்டை, 88 வருடம் மட்டும், வருடம் மட்டும், வருடம் மட்டும், ஐயாப்பா, இந்த கோட்டை, இந்த கோட்டை, இந்த கோட்டை, அசைக்க முடியாது. அதன் பிறகு சின்னமத்தா திருவேற்றி சிறந்த பாலர்கள் பிறந்திடுவார்கள் ஆகவே பாலர்கள் பிறந்தவர்களால் அஷ்டகர்மங்களை செய்திடுவார்கள் ஆமா. திருமாலை பகிர்ந்திடுவார்கள் அச்சுதனை பகிர்ந்திடுவார்கள் அவையா கிழவன் ஆட்டி நேருவன் கோட்டைக்கு தீபம் காணுகிறான் 58 வருஷம் ஆமாங்க போதாதா? 58 வருஷம் இருக்குல்ல சரி. அதுவரை வாழ்ந்தா போதாதா நம்ம வச்சதுதான் சட்டத்திட்டப்படா ஆமா என்று உத்தாரணம் தேவிக்கு கோட்டை வைக்கணும்னு சொல்லி எப்படி அண்ணால் கொட்டைத்தால் வழிபடித்தால் கரைந்து விடும் ஆமையா இருபால் கொட்டைத்தால் இருவரித்தால் கரைந்து விடும் கல்லால் கோட்டை வைத்தால் கதிர் என் தாயார் அவரோட நாளைக்கு எப்படி கோட்டை வைக்கணும் தெரியுமா? நல்லதானே கோட்டை போட்டு கோட்டை போட்டு கோட்டை போட்டு தாயாரே வந்த வேணும் தாயாரே வந்த வேணும் தேவிக்கு தங்கத்தால் கொட்டப்படும் ஆசை தங்கத்துக்கு எங்க போக எந்த தங்கத்தை போய் எப்படி கொண்டு வர அவையா அது போற விலைக்கு இப்ப எங்க போய் வாங்குறதுக்கு அதனால என்ன செய்யறது தங்கம் எல்லாம் வாங்க முடியாது தகரம் வேணா வாங்கலாம் தகரம் நாளைக்கு ஒரு வளர்த்தியில வளருது ஆமாப்பா ஆகையினாலே என்ன செய்யலாம் என் முத்தாரம்மன் தேவிக்கு கோட்டை வைக்கணும் தங்கத்தால் வைக்கணும்னு நினைச்சாங்கய்யா ஆமா. அன்னை முத்தாரம்மன் நாடி தக்கேட்டி பார்த்தாள் சரி. முன்னால் விகாரம் வசிஷ்டமான் துணி தவம் செய்த மலை பொன்மலையாக காட்சி தரித்தது சரியாகவே காட்சி அளிக்கிறது அப்ப அந்த மலையை பிளந்து அம்மாவுக்கு கொண்டு வைக்கணும் ஆமா. அப்போ உத்தீரத்தை அங்கிருந்த முத்துமாலையும் மலை அங்கிருந்த முத்துமாலே மறைந்து கவனி வந்தவத்தை கண்ட உல்லாசம் அன்னையரே
அம்மை ஒற்றத்தச்சனார் அழைத்து கொத்திரத்தான் தூண் நிறுத்தி வைத்தார்கள். நல்ல தூணெல்லாம் தேய்த்து அழகாகவே அம்மாவுக்கு தோட்டப்பட்டான். தாயார் இருக்கக்கூடிய இடம் தங்கமயமா ஜொலிக்குதுப்பா. அது மட்டுமா அந்த கோட்டையிலே அழகாக பல பொறுமைகளை செய்தார்கள். அந்த சந்திரனுட மண்ட பக்தரில் மகர தோரணம் இருக்கினார். அழகாவி அம்மைமாருடைய கோட்டையிலே நந்தினியவர்கள் சொல்லி சத்தியரவர் மண்டபம் கட்டி ஒரு நாளை கல்மணியை தூங்கினார். சரி, நந்தவனம் பூங்கா வரங்கள் நடனசாலைகள் வைத்தார்கள். சரி, அம்மைமார் இருந்து ஆடுவதற்கு அந்தமும் செலுத்தினார்கள். பாண்டி விளையாடுவதற்கு 100 மணி முத்தை அளந்து வைத்தார்களா. கோட்டையிலே தெருக்கள் ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் 18 ஜாதிக்கும் 18 தெருக்கள். ஆமா, இப்படி வைத்து விட்டு சரி கோட்டைக்குள்ளே உலகளத்தால் அப்பனை கூட்டி வந்து அந்த மாதாவை கூட்டி வந்து மண்டபத்தில் எழுதி வைத்து கூட்டி வந்து ராமசரி கோட்டையிலே தகையாறுவதற்கு தண்ணீர் இல்லை அம்மான்னு சொன்னான். ஆமா, தண்ணீர் வேணும்ல. அப்படியப்பா ஈசானம் பார்வையிலே தாயார் முத்தாரம்மன் கையில இருந்து திருப்பிரம்பு கொண்டு அப்படி ஒரு இடத்துல நெக்கு வைத்தார். 70 குண்டால் இருந்து ஓங்கி பூதங்கள் அடித்தது. ஒரு ஒட்டகம் ஊர்ந்து வரக்கூடிய அளவு பெரிய ஊற்று கட்டு வந்ததா. எப்படி இருக்கும்? தண்ணீர் பன்னீர் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கடையில அம்மா குடிக்கிறாங்க எவரும் போகக்கூடாது. ஆமா, அது மட்டும் தேவர்கள் அவர்கள் எல்லாம் பிடித்து வந்து சரி, அதாவது கொடுமைப்பட்டதுக்கு திருக்கலத்தை கொண்டு போட்டான். ஆமையா, அந்த சேர்த்து நம்ம ஆளை அவரும் போக விட்டாரு. ஆமா, இப்படியாவி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் அழகாவி சீரும் சிறப்போடு முப்பராதியர்கள் அங்கே முத்தாரம் அதுக்கு கொண்டையிட்டு சீரும் சிறப்போடுவன் வடக்கு வாசல் செல்வியாக முத்தாரம்மன் குருவாக இருக்கிறாள். அப்படி இருக்க முடியாது. கைலாசவனே நந்திதேவர் கேட்டார், ஏ சுவாமி
என்னப்பா? அப்பா பகவானி நந்தி தங்கள் பிள்ளைகள் புத்தாரம்பம் சென்ற நாட்களாகவே ஆமா சீரும் சிறப்போடு கோட்டை போட்டு ஜம்ப் பண்ணி இருக்காங்க. ஆமா ஆனால் ஒன்று சக்தி இருக்கிறாள். ஆனால் ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர் சிவலிங்கம். ஆமா சிவன் இல்லை. சக்தி இருக்கிறாங்க. சக்தி மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும்? அதானே உயிர் இல்லையே. மாமிசம் மட்டும் இருக்கு. சதைவிட்டம் இருந்து எந்த ஒரு பலனும் இல்லை. ஆகையினால் உயிர் இல்லாத விட்டம் எதற்கு? அதானே ஆகையினால் பகவானே அவர்கள் வைத்து வழிபடும் பொருட்டு ஆமா 103 சிவலிங்கங்கள் இருக்கும். ஆஹா அப்பா நந்தி ஐயாவது பேருக்கு மாயாவுக்கு பயவனுக்கு காட்டுல வாழ்ந்த பிள்ளைகளுக்கு நல்லது கண்டு தெரியாதா? ஆமா ஆமா அவனுக்கு என்ன தெரியும்? இவன் கையில சிவலிங்கத்தை கொடுத்தா இவன் விளையாட்டு பொருளாக விளையாடுவான். ஆமையா நான் புத்திமதிகளை சொல்றியா? சரி ஆனால் வந்து இந்த சிவலிங்கத்தை வைத்து வழிபட வேண்டும் என்று சொன்ன நிறைய நிலைகளை இருக்கு. ஆமா பூமியில பூஜை பண்ண முடியாது. ஆமா ஆச்சாரம் இல்லாத வீரர்கள் அதை தொட்டால் அந்தரத்துல பறந்துகளும் மனசுத்தம் இல்லாம போயிடாது கிட்ட. ஆமா தண்ணீரில் பூஜை பண்ணக்கூடாது. தண்ணீர்ல பூஜை பண்ணா கடலையில முடிச்சு போடும். புத்திமதியை சொல்லி சிவலிங்கத்தை கொடுத்தார். சரி அதை ஒரு சுமனாக கட்டி நேராக புறகாலத்தில் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தா ஒன்றாதே தம்பி நம்ம அப்பா வர்றாருடா. ஆமா தலைக்கு மேல ஏதோ வச்சிருக்காடா. வந்த உடனே அப்பாவை கூட்டி எப்பா உங்களுக்கு சொல்லி சந்திர ஒரு மண்டபம் கல் மண்டபம் கட்டி வச்சிருக்கோம். ஆமா சரி நல்லா இருக்கியா மண்டபம்? சந்தி மண்டபத்திலே வந்து நந்தினியவர் அமர்ந்திருந்து சொல்கிறார், எப்பா பிள்ளைகளே நீங்கள் வைத்து வழிபடும் பொருட்டு 103 சிவலிங்கம் வாங்கி வந்திருக்கிறேன். சரி இந்த சிவலிங்கத்தை வைத்து நீ பூஜை செய்யக்கூடிய நேரத்திலே கண்ணு பிடிக்காத கல்வழிக்க நிலையாதே. அதாவது குருவாக வந்திருந்து நந்திதேவர் குருபதீசம் செய்தார். அதில் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நேரம் அந்த 3 சிவலிங்கம் உருகொண்டு அப்படி துடிக்குது. சரி பார்த்தா விட கொடுத்துட்டு படக்குன்னு வாயை போட்டு பிடிக்கிட்டான். ஏன்னா அபிஸ்து என்னடா காரியம் பண்ணிட்டேன்? வேற என்ன பண்ணணும்? 103 சிவலிங்கம் 3 சிவலிங்கம் துடித்தது. எப்படி விழுந்தீங்களப்பா? அவன் நாங்க ஆளுக்கோட தூக்கி வாயில போட்டுட்டு தண்ணியை விட்டு குடிச்சிட்டோம். சிவலிங்கத்தை சாப்பிட்டதால உனக்கு என்ன சாக்காலம் கிடையாது. நல்லது ஆக மாட்டேன். சரியப்பா இப்படி என்று அங்கே புத்திமதிகளை சொல்லி ஆமையா 100 சிவலிங்கத்தை பூஜை செய்து இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சரி எப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமையா அங்கே ஏழைகளுக்கு அப்பாலே சிங்கமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய தாதராதி பாவி கண்டால பாவி அந்த பாவியானவர் தேவர்களை பிடித்து அடிமை கொண்டார். ஆகினால்
பரமசிவன் நெற்றி கண்ணால் பத்ரகாளி அம்மனை பிரவி செய்து அம்மா தாழ்தல் நிறைய அறுத்தவா என்று சொல்ல அன்னை பத்ரகாளி அம்மை வேதாளை முதத்தினுடைய துணை கொண்டு அந்த தாழ்தல் தரையை அறுத்தவர் ரத்தத்தை போல ஒரு வண்டி ஏற்றி அது கொண்டு வந்தால வண்டியில ரத்தம் திரண்டு உருவாய் வந்து புறந்தான் வண்டி மலையோட வண்டி மலைச்சி ரெண்டு பூதம் மறந்து கிடக்கு வண்டி மலைச்சு ஆமா சரியான வடிவம் அம்மா இது என்னது இருக்கு அப்படி சொல்லி ரெண்டு பேரை அழைத்துப்பட்டு அங்கே உக்கரத்தான வழியாக வந்தா இல்லையா அப்ப பார்த்தாரு உக்கராதிகளே தம்பி இந்த மாதிரி யார் வராங்க அம்மா பத்ரகாளி அம்மா வர்றாங்க இவ்வளவு விடலாமா விடக்கூடாது அவன் ஆங்கார சொல்லியாக தாருதல் நிறைய இருந்து ரத்தமும் சோழியமா ஆங்கார சொல்லியாக இருக்கக்கூடியவனை அழகாக நீராட்டினா எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் தனியும் அதை குடிக்கணும் ஆமா உடம்பு பூரா சூடா இருக்குன்னா கோபம் தான் வரும் பித்தம் கரும்புத்தை ஏறிடும் தண்ணியை கோரி ஊத்துனா போதும் கோபம் தணிஞ்சிரும் ரெண்டு வேளை குடிக்கிறதுனாலே கடும் கோபம் வந்துடும் ஆமையா ஆகையினாலே அவளை நீராட்டி சாந்த சொருவினியாக்கி கொண்டு உட்கார வைக்கணும் சரி அப்படி என்று சின்னமந்தா தங்க சொம்பு குடமெடுத்து தண்ணீர் போல வருகிறான் சொன்னீங்களே அம்மை வருகிறான் அந்த நேரத்தில் தாமரை இலையில் முத்துவோர் தண்ணீர் உருள்வதை கண்டால் அதன் மேல் கோபம் கொண்டு அப்படியே வாரி வாங்கி போட்ட பாருங்க வாரி பருகினாள் உடனே 3 பிள்ளை வந்து முத்து தம்பி முத்துக்குமார்கள் சந்திர வாழ்க்குமார்கள் அப்படி 3 பயவர்கள் அந்த 3 பேரும் பிறந்தவுடனே ஜாதகம் வரனை பார்க்கன்னு சொல்லி ஜாதகத்தை கடிக்கிறாங்க கடித்து என்ன சொல்கிறான் சோசியன் அட்டமத்த சனிதரில் ஆண் பிள்ளை பிறந்ததினால் அட்டையிடம் சுட்டிடுவான் நாடு விட்டு பறந்து விடுவான் பதத்திலே சனியிலிருந்து வருகிறது ஒரு காலம் தண்ணி திருமாலை பகிர்ந்திருவார்கள் அச்சுதனை பகிர்ந்திருவார்கள் ஆகிய இந்த பிள்ளைகளை கொண்டு சீக்கிரம் போங்க நாங்க பாத்துக்கிடுவோம் கொஞ்ச காலத்துக்கு கூட எங்களுக்கு தம்பி பிறந்திருக்கான் அந்த தம்பியை கொண்டு சுவாசியரே உனக்கு வேண்டிய வெகுமதிகளை வாங்கி கொண்டு வீடு திரும்பும் ஐயா வீட்டுக்கு சீக்கிரம் போவோம் ஐயா அந்த பிள்ளையா இருந்தாலும் எங்களோட இருக்கட்டும் சொல்லி அனுப்பிவிட்டு சரி இப்ப ஒப்புறப்பட்ட எத்தனை பேர் இருக்கான் நீலம் குமுதன் ஆதித்தன் இந்த முத்தாரம்மா கூட்டிட்டு வந்தாலே தலைமுத்த மகன் வைரவராஜன் இந்த பத்ரகாளி அம்மா கொண்டு வந்த வண்டிமலையும் அடுத்து சின்னமுத்தா வயிற்றிலே பிறந்த முத்துத்தம்பி முத்துக்குமாரும் முதல்வன் சந்திரமார்குமாரும் மொத்தம் 8 பேர் இருக்கான் 8 நாளே நம்பர் மோசமான நம்பர் 8 நாளே வெட்ட அவங்க 8 பேரை சேர்த்து யோசனை போட்டாங்க தம்பி 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 வண்டி வரையா அன்பர் சமயத்தில் கைலாய மலைக்கு செல்லக்கூடிய நேரத்தை நம்மை பார்த்து கதவு எடுத்து அடைத்தானே அந்த தேவாதி தேவர்கள் பிரதோஷங்க மனமா இருக்கு இழுத்து அடைத்தால கதவை அவரை அடக்கி அடிமை வேலை இப்படி அரவணைத்தார்களே தேவர்கள் அவர்களை அடக்கி அடிமை வேலை கொண்டதற்கு சரி இது சரியான நேரம் அப்பா ஆகட்டும் என்று சரிதான் சரியான நேரம் சொல்லி என்ன செய்யலாம் தெரியுமா அந்த தேவாதி தேவன் அழைத்து வந்து இஷ்டத்துடன் கிட்ட கொண்டை கொண்டை போராதி ஈஸ்வரன் அழைத்து விளக்காரையிட்டு நிறுத்தி கோவில்
பார்த்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானத்திலே சென்று முறையிடக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்திலே தேவர்களை எனக்கு என்று சொல்லி இந்த கோட்டை வழியாக ஒரு மலர் மாலை கட்டுவார்கள். ஐயா என்ன மாதிரி தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி ஈசன் சொல்லை மாட்டோம் என்று சொன்னால் மகாதேவன் காட்டான் அல்லவா? அப்படி என்று சொல்லி அங்கே பலவிதமான மலர்களை பறித்தார்கள். சரி அதை ஒரு நாரோடு சேர்த்து மாலையாக கட்டி அதுக்கு ஒரு பேர் கொண்டார். சோதித்தேவன் சொன்னார் வழி சுமை கொண்டார். தம்பி வண்டி வலையா கோட்டைக்கு வெளியே சங்கரா என்ற சத்தம் கேட்கிறது. என்ன பாட்டுவாடி சொல்ல ஒரு கருணாதி கப்ப கொண்டு வந்தா வாய்ப்படல ஐயா ஐயா குத்தி கொடுது அடிக்காதுங்க ஐயா அடிக்காதுங்க ஐயா விஷயத்தை கேட்டுட்டு அடிங்க. ஆமாப்பா தலைக்கு மேல என்ன வச்சிருக்க? தலைக்கு மேல கூட இருக்கு. கூட வச்சுட்டு மூதேவி மூடலாமா? மூதேவி கூடலப்பா வந்துட்டாலும் அதுக்கு மேல கூட இருக்குல்ல என்ன வச்சிருக்க? எதுக்கு கொண்டு போற? எங்க கொண்டு போற? கூடைக்குள்ளால பூமாலை இருக்குன்னு சொல்ல மாட்டோம். யாருக்கு கொண்டு போற? சிவபெருமானுக்கு கொண்டு போறோம். இந்த மாதிரி அம்மாவுக்கு சரியா இன்னும் அரை மணி நேரத்துல ஆயிடும். அதனால என் கையிலே நேரு சொல்லுமா கருத்தாரி கம்பு இலை நம்பு இலை என்பது மம்பு நீ எனக்கு திரும்பு ஜூஸ் குடித்து விடுவேன். சாமி அவன் ஜூஸ் குடித்தாலும் சரி சர்வத்தை போட்டாலும் சரிதான். சரி நீங்க பயப்படாத சாமி. மாலையில போடுறாங்க போட மாட்டேன். மாலை பறித்தார்கள் கூடவேறு பூவேறு நாவேரா கிழித்து ஒரு மாலை போட்டதிலும் 3 மாலை போட்டான். ஆமா இதெல்லாம் 6 மாலை உண்டு. 6 மாலை சண்டை கல்வாட்டு மாலை. மாலை கல்வாட்டு மாலைக்கும் ஓட்டத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த மனமா இருக்கு. மாலை பறிவெடுத்த தேவர்கள் எல்லாம் ஈசனுக்கு செய்தி சொன்னார். ஏ பகவானே இப்படி மானகட்ட புலம்பா கொஞ்சம் அடியில நொறுக்கிட்டான் சாமி. உங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல தர்ம அடி. அந்த அடி கையில்லாதவனு கடன் வாங்கி அடிக்குதான் சாமி. ஆமா இப்படி என்று சொல்ல என்னாச்சு? எப்பா நீங்க கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் ஒரு பால்குடம் கட்டி வர வேண்டும். தேவாதி தேவர்கள் எல்லாம் ஈசன் சொல்லை மாட்டோம் என்று சொல்லக்கூடாது அல்லவா? அப்படி என்று சொல்லி பால் வாங்கி அதை பால்குடமா கட்டி தரையில வச்சு மறுபடியும் வந்தாங்க. சரி அதான் இல மறுபடியும் சத்தம் கேட்கிற சென்று வடிவெடுத்து கேட்டாங்க. இல்லையோ இல்லையோ மோசம் போனது ரோசம் தான் இல்லையோ நல்ல மாட்டு ஒரு சோடு. ஆமா நல்ல மனுஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கி போறேன். அது நானே இல்ல. அது வேற ஆளு. பால் குடத்தை யாரு கொண்டு போறேன்? பகவானுக்கு தான் கொண்டு போறோம். கொண்டு போறல பாத்துக்க என்னதான் சொன்னாலும் நாங்க பால் குடத்தை கீழே வைக்கவே மாட்டோம். அப்படியா? எப்படி வைக்கிறது எங்களுக்கு தெரியுமா? சரி பாப்போம். ஓகே அடித்தான். சரி வெள்ளி பால்குடம் சிறி சிறியா விண்ணுலைக்கையால் அடிபட்டுடைந்தது. உடம்பு மட்டுமா அடிபட்டு வேற உடம்புல போட்டு பிரிச்சுட்டான். ஆமையா தரமா அடி கொடுத்து அக்கா பிரிச்சுட்டாங்களா? சரி ஆமையா அடியை வாங்கி தேவாதி தேவரெல்லாம் ஈசன் இடத்திலே சென்றார். ஏ பகவானே பொதுக்கா அடி வாங்கலாம், சும்மா சும்மா அடி வாங்கலாமா? ஆகினால் பகவானே எதுவும் எங்களால் முடியாது. நீங்களெல்லாம் சென்று வாருங்கள் என்று கையமர்த்தி விட்டு பகவான் நினைக்கிறாரே பார்வதி சுவாமி முப்பராஜர்களுக்கு சியாட்ட பெருத்து செஞ்சே. ஆமா ஆகினாலும் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னார். முப்பரத்தை சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அண்ணன் வர வேண்டும்
பறந்தாமல் வந்தல்லாமல் இல்லாமல் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது எப்பொழுதெல்லாம் அரக்கர்களுக்கு வரத்தை கொடுப்பார், ஆமா. தர்மம் தலை குறித்து அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் மாயவராகிய மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்து துஷ்டர்களை வதம் செய்வது வழக்கம். ஆமாங்க. இப்ப அவர் வரணும்ல, அண்ணன் வர வேண்டும். அவரை வரவழைக்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் அங்க பார்க்கடல் இருந்து படுத்து கிடக்காரு. ஆமா. எப்படி கூட்டிட்டு வராது? ஒரு வாகனம் அவருக்கு அவர்களுடைய வாகனத்தை பிறவி செய்ய வேண்டும். சரி எந்த பாவலர்கள் புகழ்படைத்த நாவலன் தீவு என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் தீவிலே டிவியிலே தக்கராஜன் மலையில் தோன்றிய பெண்கள் ஆமா. அவர்களை கஷ்யபமாக இவனுக்கு சரி 13 பெண்களை திருமணம் முடித்து கொடுத்தார். அதில் வினதா கத்ரு என்று சொல்லக்கூடிய பெண்கள் இவங்க 2 பேரும் தான் நாககனியும் தேவகனியும். சரி. இந்த நாககனியும் தேவகனியும் ஒரு நாள் நினைச்சாங்க, ஏடியம்மா ரெடி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொலையாட போவாடி குளிச்சு எவ்வளவு நாள்? இந்த அக்கான தங்கையுமா 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 சுனை நீராட நீராட அக்கான தங்கையுமா தங்கையுமா சுனைராட நீராட வந்தாரும் உடல்படவன் உடல்படவன் நீராட வருகிறார்கள். ஆமா. நீராடி கொண்டிருக்கும்போது சொல்றா, ரெடி. ஏடி இப்படி சும்மாவே இருக்க எப்படி? ஆமா. சும்மா குளிச்சா ஏதாவது வாங்க சொல்லி விளையாட வேண்டும் என்று சொல்லி, ஆமா. அப்போ இளையராகி தேவகனி சொல்கிறாள், அடி அக்கா ரெடி தங்கச்சி. நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்க. சொல்லி சொல்லி அந்தரத்தில் ஒரு யானை மேல பார்க்காம கீழே பார்த்துட்டு அந்தரத்தில் ஒரு யானை நீந்து கொண்டிருக்கிறது. சரி. அந்த யானையை மேல பார்க்காம தண்ணீர் தடாகத்தை பார்த்து என்ன நிறம் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே. ஆகாயத்துல போனா என்ன, அவன் அந்தரத்துல போனா என்ன, அது தந்திரமா போனா என்ன, யானை நிறம் கருப்பு. நான் சொல்ற வெள்ளை சொல்றேன், நான் சொல்றேன் கருப்புடி. இந்த பாரு, நீ சொல்றது போல் கருப்பாக வருமையா நான் உனக்கு 12 வருடம் அடிமை. சரி, நீ சொல்வது ஒரு வெள்ளையாக வருவீங்கன்னா நான் உனக்கு 12 வருடம் அடிமை. இப்ப யானை பாரு, யானை பார்த்தா வெள்ளை, அது தெய்வேந்திரனுடைய யானை ஐராவதம் எனும் யானை. ஆமா. அந்த யானை உண்மையான நிறமே வெள்ளை. வெள்ளை பார்த்தா ஆலத்தி போய் போய் ஒரு தங்கச்சிக்கு போய் அக்கா அடிமை வேலை செய்யலாமா? கொஞ்சம் பொத்துக்க புத்தி சிந்தனை சொல்லுகிறது. அடியே தங்கச்சி, அத்திசாய் பொழுது யானை கருப்பா வெள்ளையானே தெரியாதடி. நாளை காலையில வந்து பார்க்கலாமா? என்று இரவு நித்திரைக்கு போனால் இவருக்கு தூக்கம் என்பதே இல்லை. இந்த நாகனுடைய பிள்ளைகள் 103 பிள்ளைகள். அது இளைய மகன் கார்கோடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. சரி. அந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடிய பாம்பை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி சீக்கிரம் எடுத்து அவனை மகுடி ஆலத்தி வாசித்தார். கார்கோடன் வந்தாலே, அம்மா அவருக்கு என்ன மனக்கவலை, இப்படி மகுடியை போட்டு கரக்கி கரக்கி வாசிக்கிறீங்க? வேறு ஒன்று இல்லைப்பா, உன்னுடைய சித்தனை நானுமாக நீராடச் சென்றிருந்தோம். சரி. ஆகாயத்தில் ஒரு யானை வருகிறது, என்ன நிறம் என்று கேட்டாள். நான் கருப்பு என்று 2 பேருக்கு ஒரு சபதம். என்ன? அது வெள்ளையாக வந்தால் நான் அவளுக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்ய வேண்டும். உங்க சித்தி எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்வாள். யாருடைய பாகமாக இருக்கிறது? வெள்ளையாக வந்து விட்டது. வெள்ளையானை கருப்பாக மாற்று மகனே என்று சொன்னவனே, ஐராவதும் யானை அவருடைய வஜ்ராயத்திற்கு எந்த யானையாக பார்க்கிறியம்மா? நான் சாமி பண்ணா தாயார்கிட்ட சாபம் கேட்கறதுக்கு அவங்க வஜ்ராயுதம். சரி என்று பார்த்தான். அடுத்த நாள் காலையிலே அவள் வெள்ளமதி நிலவதன்னை மேகுடுத்தவன் என்பது போல் சூரியன் கதிரை மதித்தான் படத்தினுடைய நிழலால் கருப்பு சுட்டி ஆகிய யானை பொதுக்குளத்தில் விழுந்தது. அதை வைத்து கருப்பு என்று பிடித்து வந்து 12 ஆண்டு காலம் அடிமை வேலைக்கு அன்படுத்துகிறார். சரி. அவனை வேலை செய்து வந்தாலும் புரிய விட மாட்டான், இவர் விட மாட்டான். அந்த நேரத்தில்
இவன் அடிமை சிறையை நீக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஆதி சிவபெருமான் பண்டார கோலமதாக நாகக்கன்னி அரண்மனையில் வந்து பிச்சை கேட்டார். அழுதழுது வர்ணமணி பிச்சையிலே தேவக்கன்னி பிச்சை கொண்டு வந்தாள். அழுதவரை சொல்லு இல்லைன்னா அண்ணன் வாங்க மாட்டேன்னார். ஆதியோடு அந்தமாக எடுத்து வைத்தாள். 7 மணியாம்பலை கையில கொடுத்து அம்மா இதை எடுத்து ஒரு செப்புக்குள்ள அடைச்சி 7 மணியாம்பலை 41 நாள் காட்டுவா. 41வது நாளிலே அடிமை சிறை நீக்கும் என்று சொல்லு. 41வது நாளாக வைத்து காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரம் என்ன நடக்குது தெரியுமா? ஒக்கிலோடு பத்திகீரி உகந்த பெரும் கோவையுடன் சுந்தரனி மைகரணி சிறந்த கருடன் விழுந்தான். கடைசியாக பிறந்தார். கருடனுக்கு பிறகு கார்த்திகை கார்கோடன் பாப்பாங்க சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்தான்? ஒரு பாப்பான வடிவம் கொண்டு திருமணவாரி தலையில போட்டான். திருமணவாரி தலையில போடுறான். இப்படியாவே பாப்பாத்தி திருமணம் முடித்தான். பாப்பானும் பாப்பாத்தி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அங்க ஒரே சந்தேகம் சந்தேகம் சரியான சந்தேகம் பேரோடு இந்த பாப்பாத்தி பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்படுதா. ஆமா உடனே பார்த்தா என்னங்க என்னட்டு பொம்மனை பார்த்தா ஒரு மாதிரி படத்திக்கிட்டு நெழுந்திக்கிட்டு வாங்க பார்த்தா உங்கள்கிட்ட ஏதோ வேசம் இருக்க போய் வேற வேஷம் ஒன்று வச்சிருக்கு பாட்டு அதை பார்க்கணும்னு சொன்னா பாட் பணம் முட்டையெல்லாம் நீ கொண்டு வரணும். ஒரு புருஷன் கட்டி இல்லையா சொல்லுவாங்க. உடனே பால் பணம் முட்டைகளை பிசைத்து வைத்து அப்படியே சாய்படக்கூடிய இம்மன் வழியா பார்த்தாலையா முகடனில் வாரி சுற்றி முதுகுதனை நேரை நெட்டி பாட சுடகு போன்ற படத்தை விரித்து அப்படியே அவன் வயிற்றோடு அடித்த பாம்பு பாம்பு பாம்பனி பதறி வயிற்றோடு அடித்தாள். அப்படி எல்லாரும் வந்து பார்த்தா மறுபடியும் பாப்பானா இருக்கான். இப்படி விளையாடிட்டு இருந்தா இருமையோ விட மாட்டா அப்படி சொல்லி ஓட்டு வழியா வெளிவந்தான் அல்லவா. ஆல விருட்சத்திலே வந்து கொண்டிருந்தாலே சித்தரிக்கிறன் சத்துரு அப்படி கம்பி பிடித்தான். சிற கட்டி கொண்டாங்க
மச்சான் மகராஜர்கள் செய்யக்கூடிய அட்டுழியம் பொறுக்க முடியவில்லை மச்சான். ஆகினால் உடனடியாக அவனை சரி. உள்ள போட்டு எரிக்க வேண்டும். ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? அதானே. அவன் கைலாச மலையில பிள்ளையார் இருக்கிறானே. ஆமா. என்னபோது விநாயகரை அனுப்பிவிட விநாயகரை பார்த்த உடனே பூஜையை போட்டு உட்கார வச்சுதான் சாப்பிட்டு பார்த்தான். விநாயகர் குப்பரக்கோட்டையில இருக்கார். முருகபெருமான் போன உடனே முருகபெருமானுக்கு முன்னால பொம்பளை பிள்ளைகளை விட்டு ஆட வச்சான். ஆமா. அவரும் பார்த்தாரு எவ்வளவு அழகான பிள்ளைகளுக்கு இங்கே உட்கார்ந்து பெண்களெல்லாம் ஓடிச்சு. சூரிய பகவானை அனுப்பிவிட்ட உடனே சூரிய பகவான் அங்கு பொங்கால போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. பொங்காலைக்கு ஆசைப்பட்டு அங்க வந்த போது சூரியன் அங்கே எவ்வளவு பேரை கொண்டு ஆணவ இருந்தாலே மக்கள் வச்சா வாங்க போறான். எப்படி வந்தா தெரியுமா? அந்த திருமால் அப்படி
அப்படி ஓடி தண்ணியில சாப்பிட தண்ணீர் படுக்கிற வண்டி வரையும் குட்டிகாரன் அடிச்சு விழுந்து கிடக்கான். ஆமையா தம்பி அம்மா சொன்னது கேட்காம தாய் சொல் கேளாத பிள்ளை தலைகளா சாடி என் கழுத்து உறிஞ்சு போச்சு. இப்படி இருக்க முடியாது. அப்ப பார்த்தா மகாவிஷ்ணு மச்சான் ஆடவும் இருக்கிறது. மாப்பிள்ளை ஆனால் இனிமேல் சிவலிங்கம் அங்க இருக்கிறவன என்ன செய்ய முடியாது, அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகையினாலே நான் ஒரு நாடகம் ஆடி அந்த சிவலிங்கத்தை வாங்கி வருகிறேன் என்று ஒரு கும்பமாய் வெளிப்பட்டார் மகாவிஷ்ணு. ஆமையா கும்பப்பட்ட சொல்லுவோம் அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர் தாத்தா இதை முப்பராணி கேட்டா விடுவாங்க என்ன சொல்ற அதானே சொன்னபோது அரைக்கு பெண்களுக்கு அழைத்தாங்க ஏன் இந்த கணவன் நமக்கு ஒரு மாப்பிள்ளை ஆக்கிடலாம் ஆமா நல்லா இருக்காண்டி அப்படின்னு சொல்லி இந்த கணவனை மரியாதை முப்பராணி இருக்கானா செத்தானா அப்ப பார்த்து முப்பராணி விடுவானா ஏன் கணவா எந்த வந்து யாரை பார்த்து செத்தானான்னு கேட்கிறேன் சுத்தினா செட்டியே தாண்டி முப்பராணி விடுவானா
அவருக்கு தூதுவர்களை மூதேவி சென்று வருகிறாள். முத்தாரம்மா கைலாசமலைக்கு போனார். அப்படி சொல்வதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஆணையர் திங்களிலே
Thank you.
Thank you.
Gracias.